கடுகு தாளிச்சதுக்கப்புறம் ஒரு காம்பு கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச வாழைப்பூவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. அடியில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.